ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 40ல என்ன பார்க்க போறோம்னா ஐ ஹர்ட் தட் பயன்படுத்தி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிளாஸ். ஐ ஹர்ட் தட். ஐ என்பது ஐ ஹேவோட கான்ட்ராக்ஷனுங்க. I've heard that எங்கே பயன்படுத்தி பேசலான்னா, நீங்கள் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தையோ அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி அடுத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் இப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம் I've heard that பயன்படுத்தி பேசலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். I've heard that they postponed the meeting. அவர்கள் கூட்டத்தை தள்ளி வைத்ததாக கேள்விப்பட்டேன். I've heard that tomorrow is a holiday. நாளை விடுமுறை என்று கேள்விப்பட்டேன். I've heard that you are shortlisted. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that the report is ready. அறிக்கை தயார் என்று கேள்விப்பட்டேன். I've heard that we are going on trip. நாம் சுற்றுலா செல்கிறோம் என்று கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போல நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு I've heard that பயன்படுத்தி பேசலாங்க. இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே இந்த கிளாஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்க. I've heard that the application is approved. விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். I've heard that you bought a new car. நீங்கள் புதிய கார் வாங்கியதாக கேள்விப்பட்டேன். I've heard that they changed the decision. முடிவை மாற்றிக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that our team is selected. எங்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். I've heard that you are the best. நீங்கள் சிறந்தவர் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you are resigned from the job. நீங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். I've heard that you are going abroad. நீங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you score more marks. நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that she is pregnant. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that she is going to help him. அவள் அவனுக்கு உதவப் போகிறாள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that they are going to relocate. அவர்கள் இடம் மாறப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that the dog is well trained. நாய் நன்கு பயிற்சி பெற்றதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that he is getting TC. அவர் TC எடுக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். I've heard that she is the next boss. அவள் அடுத்த முதலாளி என்று கேள்விப்பட்டேன். I've heard that your marriage is fixed. உங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டேன். I've heard that they are going to adopt a child. அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that the job is ready. வேலை தயார் என்று கேள்விப்பட்டேன். I've heard that your brother is the topper. உன் அண்ணன் டாப்பர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that you dance well. நீங்கள் நன்றாக நடனமாடுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you are trying for another occasion. நீங்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்திற்காக முயற்சிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you are planning for a movie.
நீங்கள் ஒரு படத்திற்கு திட்டமிட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். I've heard that she is giving a party tomorrow. அவள் நாளை விருந்து கொடுக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that we are going to visit our old friends. நாம் நமது பழைய நண்பர்களை பார்க்க போகிறோம் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you are a farmer. நீங்கள் ஒரு விவசாயி என்று கேள்விப்பட்டேன். I've heard that the meeting is conducted by you. கூட்டம் உங்களால் நடத்தப்படுகிறது என்று கேள்விப்பட்டேன். I've heard that this shop is very famous here. இந்த கடை இங்கே மிகவும் பிரபலமானது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that it's a big deal. இது பெரிய விஷயம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that the get together is next week. அடுத்த வாரம் get together என்று கேள்விப்பட்டேன். I've heard that the teacher is so kind. ஆசிரியர் மிகவும் அன்பானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that your mother gave you a surprise. உன் அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். I've heard that you know the secret. உங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you are good at maths. நீங்கள் கணிதத்தில் சிறந்தவர் என்று கேள்விப்பட்டேன். I've heard that you like mangoes. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that you are on a diet. நீங்கள் டயட்டில் இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that this is the way. இதுதான் வழி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that the school will reopen next week. அடுத்த வாரம் பள்ளி திறக்கப்படும் என்று கேள்விப்பட்டேன். I've heard that the rent is increased by the owner. வாடகையை ஓனர் அதிகப்படுத்தியதாக கேள்விப்பட்டேன். I've heard that this story is interesting. இந்த கதை சுவாரஸ்யமானது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that she takes care of her parents well. அவள் தன் பெற்றோரை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard that you are looking for a job. நீங்கள் வேலை தேடுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். I've heard that our annual report is better than previous years. கடந்த ஆண்டுகளை விட எங்கள் ஆண்டு அறிக்கை சிறப்பாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். I've heard that your family is in Coimbatore. உங்கள் குடும்பம் கோவையில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். I've heard that they decided on the result. முடிவை அவர்கள் முடிவு செய்ததாக கேள்விப்பட்டேன். I've heard that the book fair is closed by this week. இந்த வாரம் புத்தக கண்காட்சி முடியும் என்று கேள்விப்பட்டேன். I've heard that today is the last day for paying the bill. இன்றுதான் பில் கட்ட கடைசி நாள் என்று கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்த்த இந்த எல்லா சென்டென்சஸையும் உங்கள் சுச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். பில் கட்டுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதுவே உங்களோட ரெண்ட் கட்டுறதுக்கோ அல்லது இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கோ அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அந்த பில் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இன்ஸ்டால்மெண்ட் ஆர் ரெண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 40ல I've heard that பயன்படுத்தி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலான்னு பார்த்தோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸில் உள்ள சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.